தனியாக ஒரு ஃப்ளாட்டை வாங்கி வாடகைக்கு விட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு ஈல்டு வருமோ அதை விட இது வந்து ஒரு தனி கேட்டகரி. அதுக்கு தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிடுறோம். நான் போய் ரியல் எஸ்டேட் தனியாக நான் ஃப்ளாட் வாங்குறேன் நானே வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு நினைக்கிறத விடவெல்லாம் இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியல் இன் ஜெனரல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஒரு 200 ரைட்ஸ் 300 ரைட்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ரைட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளே இருக்கும். வாடகைக்கு விட்டீங்கன்னா 1 கோடி ரூபா செலவழிக்கிறீங்க, 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 10 ரூபா ரெண்ட் கிடைக்கும், 25,000 ரூபா கிடைச்சா பெருசு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனால் இவன் வாடகைக்கு விடுறது பூரா மினிமம் 100 ரூபா, 100, 150, 200 அந்த ரேஞ்சில். சீசன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிறோம். ஆனால் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒரு 5%, 10% அலோகேஷன் கொடுங்க, சில்லர் ஒரு 5%, 10% அலோகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடாது, அதுவும் ஒரு வீட்டுக்கு மேலே 2 வீடுலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக சொல்வீங்க ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எல்லாருமே. ஆனால் ரிட்டன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அது என்னங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ரைட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. REITS, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது ஒரு ட்ரஸ்ட் ஃபார்மில் அமைக்கப்படுறது. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இன்னும் செபி ரொம்ப நாளைக்கு முன்னாலே ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அது செபி அண்டரில் கண்ட்ரோலில் தான் வருது. அது வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டியை விலைக்கு வாங்குறாங்க. அது ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி டெல்லியில் இருக்கலாம், இன்னொரு ப்ராப்பர்ட்டி நாக்பூரில் இருக்கலாம், இன்னொன்று கல்கட்டாவில் இருக்கலாம். ஸோ இந்த 4-5 ப்ராப்பர்ட்டியை வாங்கி அவங்க அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை வாடகைக்கு விடுறாங்க. ஜென்ரலி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸை வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரீட்டைல் மால் ஸ்பேஸ் வாங்குறாங்க. தேர்டு வந்து வேர் ஹவுசிங், இன்னும் அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸு, அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கு அதுக்கெல்லாம் வாங்குறாங்க. பட் மேஜராக இப்போ ரைட் நவ் இருக்கிறது வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸஸும் ரீட்டைல் மால்ஸும் தான். சார், இது வந்து ஸ்டாக்கா மியூச்சுவல் ஃபண்டாங்க சார்? சார், இது வந்து ஒரு தனி கேட்டகரி. அதுக்கு தான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிடுறோம். பட் இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. NSE, BSEயில் லிஸ்ட் ஆகுது. அந்த யூனிட்டுகள் வந்து லிஸ்ட் செய்யப்படுகிறது. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து அங்கே டெய்லி ட்ரேட் ஆகுது. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். வந்து மினிமம் இவ்வளோ வாங்கணும்லாம் இருந்துச்சு. இப்போ இங்கே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஒன்று ஷேர் மாதிரியே அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த யூனிட்டை வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட் ஓனர் ஆயிடுறாங்க. நான் போய் ரியல் எஸ்டேட் தனியாக நான் ஃப்ளாட் வாங்குறேன் நானே வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு நினைக்கிறத விடவெல்லாம் இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியல் இன் ஜெனரல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து ஹெட்டேக் இல்லை. நான் போய் இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும், நான் வாடகைக்கு விடணும், வாடகை வசூல் பண்ணணும், ரிப்பேர் பார்க்கணும், இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. செகண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை வாங்குறீங்கன்னா விற்க 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். இது விற்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து நான் விற்றுட்டு நெக்ஸ்ட் டே பணம் வந்துடும் அதுக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு ஹைலி லிக்யூடு. இந்த வசதிகள் போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியாக ஒரு ஃப்ளாட்டை வாங்கி வாடகைக்கு விட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு ஈல்டு வருமோ அதை விட இதில் வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். வருமானம், நெட் வருமானம், நிகர வருமானம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு யூனிட் வந்து 100 ரூபாய். இந்தியாவில் வந்து இப்போதைக்கு ஒரு 5-6 ரேட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகியிருக்காங்க. எல்லாமே முன்னணி நிறுவனங்கள் மாதிரின்னு வச்சுங்களேன் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. கிராஜுவலாக இன்னும் இருக்க நீ அதிகமாகும். ஸோ இப்போ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3-4 வகையில் இதுலேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கிது ரைட்ஸ்லேருந்து. ஒன்று வந்து டிவிடெண்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அந்த ரைட்ஸ் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, அதுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கொடுப்பாங்க.
அது வந்து 2வது வகையான இன்கம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேபிட்டல சில சமயம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க வாங்கின கேபிட்டல ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ வித்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது மாரி. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனிட்னுடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அது வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்ல ஏற ஏற. ஸோ அப்போ இந்த யூனிட்னுடைய விலையும் ஏறும். அந்த யூனிட்ட நீங்க வித்தீங்கன்னா, அது கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ இதுல வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது ஜென்ரலா. யூசுவலா இதுல ஒரு ரூல் கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டம் என்னன்னா, மினிமம் 90% அவங்க கலெக்ட் பண்ற இன்கம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அவங்க காசு வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் வர்ற இன்கம்ம வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். 90% மினிமம். அதுக்கு மேல எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ 90% மினிமம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதனால வந்து இப்போ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு அரவுண்ட் 7 ஒரு மினிமம் ஒரு 6%லேருந்து ஒரு 7.5 8% வரைக்கும் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் சம்டைம்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வரும். அப்புறம் கேபிட்டல் அப்ரிசியேஷன். பட் இந்த டிவிடெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்துரும். இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பப்போ வரும். அது நிறுவனத்த பொறுத்து. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நான் வந்து இதில கேள்விப்பட்ட வரைக்கும் ரீசென்ட் டேஸ்ல அத பத்தி படிக்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் குடுத்துருவாங்க அப்படின்னாங்க. இது உண்மையாங்க சார்? ஆமா. அவங்கவங்க இது ஏன்னா 90% வச்சுக்கணுங்க. இல்ல அவங்க வாடகை வாங்கிட்டே இருக்காங்க. வாடகை வாங்கிட்டு செலவு இருக்குது. செலவு போகறதுக்கு அப்பப்ப யூனோ ஜென்ரலா இப்ப ஏன்னா இப்ப பெரிய நிறுவனங்களே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க நிறுவனங்களே வருஷத்துக்கு 2 முறை, 3 ம். முறை டிவிடெண்ட் குடுத்துர்றாங்க. அப்பப்போ பிரிச்சு குடுத்துர்றாங்க. ஸோ அதே மாரி இவங்களும் தாராளமா பண்ணுவாங்க. அப்ப வந்து இது தொடர்ந்து வருமானம் குடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டு. இதுல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னலாம் பண்ணணும் சார்? அவங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் இருந்தா போதும். வெரி சிம்பிள். அப்ப இது மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. ஸ்டாக் மாரி தானேங்க சார்? கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் மியூச்சுவல் ஃபண்டுகளும் ரைட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ம். அது வேற. பட் நான் ரைட்ஸ தான் வாங்கணும். REITS ரைட்ஸ தான் நான் ரைட்ட தான் வாங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க எந்த புரோக்கர்ட்ட வச்சிருக்காங்களோ அக்கவுண்ட், அந்த புரோக்கர் மூலமா அவங்க தாராளமா வாங்கிக்கலாம். சரிங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க காசு வச்சுக்கக்கூடாது. 90% ரிட்டர்ன் பண்ணிறணும் அப்படின்றது. இப்போ ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ட போய் பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். இந்த மாரி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இதுல கேஷ் அவங்க மொத்தமாவே குடுத்துறப்ப அவங்க கிட்ட என்ன இருக்கோ நம்ம எப்படி அத அனலைஸ் பண்றதுங்க சார்? இல்ல இப்ப அவங்களுக்கு எவ்வளவு வாடகை வருமானம் வருது? இந்த வருஷம் இன்கம் டோட்டல் இன்கம் எவ்வளவு? போன வருஷத்த விட இந்த வருஷம் வாடகை கூடியிருக்கா? இல்ல அவங்க வந்து பல இன்கம் அவங்களுக்கு இருக்கு. நாட் ஒன்லி மால் ரெண்ட் மட்டும் இல்ல. மால்ல அப்புறம் ஃபெசிலிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஏசி அது இது ஜெனரலா அதெல்லாம் அது மாரி வேற மெயின்டனன்ஸ் ஃபெசிலிட்டி அது அந்த இன்கம் வரும். ஸோ இது மாரி மல்டிபிள் இன்கம் அவங்களுக்கு அந்த அந்த இன்கம் குரோத் ரேட் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல்டா பண்றாங்களா? இல்ல எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கா? இல்ல சில சமயங்கள்ல ஆஃபீஸ் பார்க் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கிளையண்ட் இருப்பாங்க. பெரிய கிளையண்ட் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. 3 ம். மாசம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே! அப்போ அந்த குவார்ட்டருக்கு அவங்களுக்கு இன்கம் எல்லாம் குறையும். ஸோ அது இது ஏ கிரேட் ஆஃபீஸா? மால்ஸ் வந்து இப்ப சில மால் வந்து ஒரு 5 வருஷம், 7 வருஷத்துக்கு நல்லா ஓடும். அப்புறம் இன்னொரு மால் புதுசா வேற எங்கேயாவது கட்டிட்டாங்கன்னா, இந்த மால் டவுன் ஆயிடும். இந்த மால் டவுன் ஆச்சுன்னா, வாடகைக்கு இருந்தவங்க பூரா இத காலி பண்ணிட்டு போவாங்க. அல்லது வாடகைய குறைச்சு கேட்பாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஜென்ரலா ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேஸ் பண்ணுமோ, அதெல்லாம் இதுக்கும் இருக்குது. இது வந்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கும் ஆல்டர்னேட்டா இது அமையுமாங்க சார்? டெஃபினட்டா. அதாவது நம்ம போய் நம்மளா சொந்தமா ஃப்ளாட்ட வாங்கி அத மெயின்டெயின் பண்ணி, எனக்கு ரியல் எஸ்டேட் மேல ஆசை, நான் ரியல் எஸ்டேட்ல தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, திஸ் இஸ் அ ஃபார் சுப்பீரியர் ஆப்ஷன் மைனஸ் ஹெட்டேக். ஓகே. மைனஸ் ஹெட்டேக். ஸோ ஜென்ரலா என்னன்னா, இப்ப இந்தியாவுல வந்து இன்னும் ஒரு 5 ரைட்ஸ் இப்ப அவைலபிளா இருக்குது மார்க்கெட்ல. இப்ப சில வெளிநாடுகள் எல்லாம் போனீங்கன்னா, வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 ரைட்ஸ், 300 ரைட்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். ரைட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளே இருக்கும். ம். அது மாரிலாம் இருக்கும். பட் இங்க வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு 5 ஆப்ஷன் தான். இட்ஸ் அ குரோயிங் மார்க்கெட். நெறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா? அல்லது இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன் எனக்கு நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க சார்? சரி. இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி அசெட் அலோகேஷன் சொல்றோம். ஸோ நீங்க தங்கத்தில கொஞ்சம் வச்சுக்கங்க, சில்வர்ல வச்சுக்கங்க, ஈக்விட்டில அதிகமா வச்சுக்கங்க, பாண்ட்ஸ்ல கொஞ்சம் வச்சுக்கங்க, ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு குடுக்க வேண்டிய அலோகேஷன தாராளமா ரைட்ஸ் மூலமா நம்ம குடுக்கலாம். ஸோ நான் போய் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறேன். 2வது இதுல என்ன பெஸ்ட் திங்னா, இப்ப நீங்களும் நானும்
ஃப்ளாட்டை 1,00,00,000 ரூபாய்க்கு வாங்கி வாடகைக்கு விட்டோம்னா 25,000 தர்றேன், 20,000 வாடகை தர்றேன்பாங்க. பட் இவங்க வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 100, ரூ. 150, ரூ. 200 ஆஃபீஸ் வாடகைக்கு விடுறாங்க. நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போனோம்னா ரூ. 10 கிடைக்கும். நீங்க ஒரு வீடை வாங்கி வித்தீங்கன்னா, வாடகைக்கு விட்டீங்கன்னா ரூ. 1,00,00,000 செலவழிக்கிறீங்க, 1,500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ரூ. 10 ரெண்ட் கிடைக்கும். 25,000 கிடைச்சா பெருசு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனால் இவன் வாடகைக்கு விடுறது பூரா மினிமம் ரூ. 100, 150, 200 அந்த ரேஞ்சில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஹை எண்டில் விடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம்மே வந்து செலவெல்லாம் போக 6 to 7.5% கொடுக்குறான். அப்போ வந்து அவனுடைய ஈல்டு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இவங்க வந்து வாங்கையில் வந்து கொஞ்சம் லெவரேஜ் பண்ணியும் வாங்குவாங்க. லோன் எடுத்து, இப்போ நம்ம வந்து லோன் எடுத்து வாங்கி கொஞ்சம் ஹையர், இவங்க வந்து ஹை கிரேட் ஆரஞ்சுன்னா அவங்களுக்கு லோனும் கொஞ்சம் சீப்பராகவும் கிடைக்கும். ஸோ அந்த லெவரேஜ் பண்ணுற பெனிஃபிட்டும் இன்வெஸ்டர்ஸே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சார், எனக்கு ஒரு காமன் டவுட்டு. வழக்கமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு வீடு வாங்கிட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ ரீட் போகும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில்? அதுவும் ஒரு வகையான ரியல் எஸ்டேட் தானேங்க சார்? ரிட்டர்னும் வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, லைக் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட்டில் போய் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறோம். ஏன்னா இங்கே ஈல்டு வந்து லோவாக இருக்குது. இப்போ ஈல்டு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 12% கிடைக்குது, 15% கிடைக்குதுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, உங்களோட பிரச்சனை இல்லை. பட் இந்தியாவில் வந்து இன்ஹரன்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் போய் பண்ணுறது வந்து லோ ஈல்டு. ஸோ இப்போ இங்கேயும் வந்து என்னென்னா, இப்போ ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு எனக்கு கிடைக்குமா, ஈக்விட்டி அளவுக்கு கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்காது. அதை விட குறைவாக தான் கிடைக்கும். இது ஒரு டெட் மாதிரி வச்சுக்கலாமா சார்? டெட் ஃபண்ட் மாதிரி, டெட் ப்ளஸ் மாதிரி வச்சுக்கலாம். டெட் ப்ளஸ் மாதிரி, ஏன்னா டெட்டை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இதில் ஈல்டு. ஸோ உங்களுக்கு அப்படிங்கிற, ஏன்னா 2-3 ஃபார்ம் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிற டெட் ப்ளஸ் மாதிரி சொல்லிக்கலாம். டெட்டை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதாவது ஈஸி லிக்விடிட்டி இருக்குது. ப்ளஸ் திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்கிறோம். ஆனால் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஒரு 5%, 10% அலோகேஷன் கொடுங்க. சில்வர் ஒரு 5%, 10% அலோகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குன்னா, நான் ரேட்ஸில் வந்து ஒரு 10% போடலாமா, 15% போடலாமான்னா, 5% போடலாமான்னா தாராளமாக போட்டுக்கலாம். அதில் தவறு இல்லை. பட் என்னென்னா, எகைன் இதை வந்து நம்ம ஒவ்வொரு இன்வெஸ்டர்னுடைய நீடுக்கும் சூட்டபிளாக டிசைன் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வர டிவிடெண்டுக்கு பூரா நீங்கள் 30% பே பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது, அவன் டிவிடெண்ட் கம்பல்சரியாக கொடுத்துருவோம். வேறஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் ஆப்ஷனில் போயிடலாம். போயிடுச்சுன்னா இப்போ எடுக்கவே வேண்டாம், நீங்கள் டேக்ஸும் கட்ட வேண்டாம். ஃபியூச்சரில் வந்து இன்னும் 3-5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆகிறீங்களோ, எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கிட்டு டேக்ஸை பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபெசிலிட்டிலாம் இதில் கிடையாது. தெர் ஆர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் அதான் நம்ம சொல்கிற மாதிரி இது ஒவ்வொரு நபருக்கும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க இதில் போகலாமான்னா போகலாம். எனக்கு கொஞ்சம் சேஃபாக கம்பேரிட்டிவ்லி சேஃபாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட்டில் 5 ரீட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 5ல் எப்படிங்க சார் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னெல்லாம் செக்லிஸ்ட் வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்க சார்? நான் ஒரு கம்பெனிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்பெனிஸை போய் பார்த்து வாங்கணுமா, எப்படி வாங்கணும் சார் இதை? ஆமாம், ஜென்ரலாக வாங்க போகிறதுக்கு முன்னால் ஆஸ் வித் எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ அந்த நிறுவனத்தினுடைய ரைட்ஸினுடைய ஈல்டு எவ்வளவு இருக்குது, கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்கம் சேர்த்து எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்போ கரண்ட் ப்ரைஸு, இப்போ சமீபத்தில் இந்த ரைட்ஸினுடைய விலையெல்லாம் ஏறி இருக்கலாம். இப்போ போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு குறையும். ஸோ அந்த ப்ரைஸ் விழுந்திருக்கையில் வாங்கினீங்கன்னா ஈல்டு கூட கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டே டவுனாக இருக்கணும், எக்கானமி கொஞ்சம் வீக்காக இருக்கையில், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டவுனாக இருக்கையில் இதை போய் வாங்கினீங்கன்னா குறைவான விலைக்கு வாங்கலாம். குறைவான விலைக்கு வாங்கி திருப்பி பிக்கப் ஆகில உங்களுக்கு ஈல்டு அதிகமாகும். ஸோ அது மாதிரி ஜென்ரலாக அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் யார், வெல்னோனா, இந்தியன் லார்ஜ் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸா, இல்லை லார்ஜ் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களா, அவங்க க்ளீனாக, அவங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஆல் தோஸ் திங்ஸ் ஜென்ரலாக. சார், இப்போ இன்னொரு டவுட்டு, இதுக்கும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்குக்கும் என்னங்க சார் வித்தியாசம்? ஏன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு வந்து நான் டைரெக்டாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறேன், அதில் ரிஸ்க் எடுக்கிறேன். நான் பண்ணுற ப்ராஜெக்ட் பிரச்சனையாச்சுன்னா மாட்டிக்கிடுச்சு, ஸோ விற்காமல் போச்சுன்னா அதில் இஷ்யூ இருக்குது, இல்லை அதில் ஒரு பெரிய டிசாஸ்டர் அந்த ப்ராஜெக்டில் நடக்குன்னா அதில் இஷ்யூ இருக்குது.
நான் லோன் வாங்கியிருந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னா அதில் இஷ்யூ இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அது வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இது ரியல் எஸ்டேட் அசெட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சார் ரீட்ஸில் வந்து ஒரு 5 கம்பெனி இருக்குன்னீங்க, அது என்னென்ன கம்பெனிங்க சார்? ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரைட்னு இருக்குது, தென் எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ்ன்னு இருக்குது, மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ்ன்னு இருக்குது, நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்டுன்னு, அண்ட் தென் நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட். ஸோ 5 நிறுவனங்கள் இப்போ வந்து பப்ளிக்லி லிஸ்டட். கோயிங் ஃபார்வர்டு இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்து லிஸ்ட் ஆகப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கலாங்க சார். டெஃபினட்டாக கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம். எனக்கு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, வாடகை வருமானம் வேணுங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் அதை பார்க்கலாம். அசட் அலோகேஷன் எத்தனை பர்சன்ட்டுங்க சார் இதில் வச்சுக்கலாம்? இது வந்து ஒவ்வொரு நபர்னுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலு ப்ளஸ் அவங்களுடைய ஏஜை பொறுத்தும் நம்ம சொல்லலாம். இப்போ ரொம்ப ஏஜ் ஆனவங்க எனக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும், இப்போ ஸ்டாக்லாம் வாங்கினா க்ரோத்து தான். ஸோ ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு பெரிய டேக்ஸபிள் இன்கம் அதிகமாக இல்லை, அதுவும் ஒரு கன்சிடரேஷனாக பார்த்துக்கணும். 12 lakhs கீழே இருக்குது அப்படி. ஏன்னா இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம் இதெல்லாம் டேக்ஸபிள் கம்ப்ளீட்லி. ஸோ அப்படிங்கையில் வந்து இப்போ இந்த பர்டிகுலராக இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் 22%க்குலாம் அந்த கம்பெனி போயிருந்துச்சுன்னா அப்போ வந்து இது வந்து டேக்ஸபிள், டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிள். ஸோ இப்போ டிவிடெண்ட் டேக்ஸபிள் அப்படிங்கையில் வந்து கொஞ்சம் அவங்க இன்கம் வருமானம் குறைவாக உள்ளவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ரேட்ஸ் எல்லாம் இப்போ ஏன்னா எஃப்டி ரேட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத கண்டு பீப்புள் லுக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். அப்படிங்கிறது இஸ் எ பெட்டர் சாய்ஸ். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார், டீட்டெயிலாக பதில் சொல்லிடுறீங்க சார்.